பதில் சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க. தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, டாக்டர் சுகர் வந்து எனக்கு வருமா இல்ல வராதா, இல்ல வரக்குள்ள சிம்டம்ஸ் இருக்கா அப்படின்னு நான் எந்த பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா நான் முதல்ல கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 3 நாளைக்கு வரை அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய டெஸ்ட் இந்த டெஸ்ட் தான். சி பெப்டைட் ஃபாஸ்டிங் இன்சுலின். இந்த டெஸ்ட் எழுதி வச்சுக்கிடுங்க பேப்பர்ல. சரியா? நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. சரியா? நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. நான் சொன்ன விஷயம் கரெக்டா இருக்கும். இந்த டெஸ்ட்டை வந்து உங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னா ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒருக்கா, ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா, இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணிடலாம், சுகர் வர்றதுக்குள்ள நாங்கள் சிம்டம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த டெஸ்ட் பண்றதுல அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, என்ன முக்கியம் அப்படின்னா, நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இருக்கு அப்படின்னா என்ன பண்ணிடலாம், 3 தான். 3 நீங்க பண்ணா போதும். ஒன்று பேலன்ஸ்டு டயட்டு, இன்னொன்று உடல் உழைப்பு, இன்னொன்று நல்ல தூக்கம். இது 3 நீங்க கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன். இந்த மாத்திரையும் வேண்டாம், இந்த இன்சுலின் வேண்டாம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தா என்ன பண்ணுங்க, வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் OES அப்படின்னு டைப் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோ சேவ் பண்ணி வைங்க. சேவ் பண்ணிட்டு ஒரு கூட போட்டு கேளுங்க. அப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். சரியா? மறக்காம லைக் பண்ணுங்க. ஸ்டே டியூன் வித் டாக்டர் ஷீபன். கமெண்ட்ஸில் OES மறக்காம அனுப்புங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மறந்துடாது. ஓகே, ஸ்டே டியூன்.